சமீபத்துல ஜெர்மனி ஏர்ஃபோர்ஸ் ரஷ்யாவோட ஒரு ராணுவ விமானத்தை அங்க வழிமறிச்சதா செய்தி வந்துச்சு. ஏன் இந்த பால்டிக் கடல் பகுதி இவ்ளோ பதட்டமா இருக்கு? ஆ பால்டிக் கடல் அதோட புவியியல் அமைப்பே ஒரு காரணம். இது வடக்கு ஐரோப்பாவுல அட்லாண்டிக் கடலோட ஒரு பகுதி. ஒரு பக்கம் ஸ்காண்டினேவியா, மறுபக்கம் ஐரோப்பா கண்டம். ஓஹோ. ஆமா, இதோட கையோடவா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்வீடன், பின்லாந்து, ரஷ்யா, எஸ்டோனியா, லாட்வியா, லிதுவேனியா, போலந்து, ஜெர்மனி, டென்மார்க்னு மொத்தம் 9 நாடுகள் இருக்கு. 9 நாடுகளா? ஆமா, இதுல ரஷ்யாவும் இருக்கு, நேட்டோ நாடுகளும் இருக்கு. இதுவே ஒரு பதற்றத்துக்கு காரணம் இல்லையா? இது ஒரு உள்நாட்டு கடல் மாதிரி. அதாவது மத்த பெருங்கடல்களோட இணைப்பு ரொம்ப குறுகலா இருக்கு. எந்த மாதிரி? டேனிஷ் ஜலசந்தின்னு சொல்றாங்க. கேட்டகேட், ஸ்கெஜராக் வழியா வடக்கு கடலோட இணைஞ்சிருக்கு. ரொம்ப குறுகலான பாதை. அப்புறம் ஜெர்மனி வழியா கீல் கால்வாய், ரஷ்யா வழியா வெள்ளைக்கடல், பால்டிக் கால்வாய்னு இருக்கு. இந்த குறுகலான வழிகள் கப்பல் போக்குவரத்துக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ராணுவ நடமாட்டமும் அதிகமா இருக்கும். நிச்சயமா. அதனாலதான் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. நீங்க சொன்ன அந்த விமான சம்பவம் கூட சர்வதேச வான்பரப்புல நடந்திருந்தாலும் இவ்வளவு நெருக்கமான பகுதியில நடக்கும்போது உடனே எதிர்வினை இருக்கும். புரியுது. அதோட புவியியல் அமைப்பே ஒருவித அழுத்தத்தை அங்கு உருவாக்குது. சரிதானே? கரெக்ட். இது உலகின் மிகப்பெரிய உவர்நீர் கடல்னு சொல்றாங்க. அதாவது உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா முக்கியமா அதோட அமைவிடமும் இந்த எல்லைகளும் தான் இத ஒரு ஹாட்ஸ்பாட்டா வச்சிருக்கு.